ஓம் சர்க்குருவே சரணம். சிந்தனைக்காக சில வினாடிகள். ஒரு ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடிட்டுருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மான் பிரசவ வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் அந்த மான் தன்னுடைய இடதுபுறமாக பார்க்குது. ஒரு வேடன் வில்ல தொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அந்த மான் மேலே அம்பு எய்துறதுக்காக. அந்த மான் பார்த்த உடனேயும் நடுங்கி போயிடுது. என்னடா அது, நாம் இவ்வளோ வேதனையில் இருக்கிறோம், இந்த நேரத்தில் அவன் நம்மளை வில்லெய்தி அம்பெய்தி கொல்றதுக்கு பார்க்குறானே அப்படின்னு சொல்லி நம்ம இப்படியே இந்த வலதுபுறமாக பூந்து ஓடிடுவோம் அப்படின்னு அந்த மான் இப்படி திரும்பி பார்க்குது. அந்த நேரத்தில் ஒரு புலி ஒன்று அந்த மானை வேட்டையாடுறதுக்காக பதுங்கி பதுங்கி வந்துட்டுருக்குது. இப்போ மான் இடதுபுறமும் வேடன் வில்லை தொடுத்துட்ருக்குறான், வலதுபுறம் புலி பதுங்கி பதுங்கி பாஞ்சிட்ருக்குது. பின்னாடி காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடிட்டுருக்குது. முன்னாடி காட்டுத்தீ பரவி அப்படியே மொத்த காடு மெரிஞ்சிட்ருக்குது. இப்போ இந்த மான் 4 திசைகளிலும் ஆபத்தால் சூழ்ந்துருச்சு. இந்த மானால் இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் தப்பிக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த மான் இருக்குது. இப்போ அந்த மானுக்கு பயங்கரமான நடுக்கம். இந்த நேரத்தில் அது பயங்கரமான பிரசவ வழியில் உச்சகட்டத்தில் துடிச்சிட்ருக்குது. இப்போ இந்த மான் ஆத்மார்த்தமாக இறைவனை வணங்குது. இறைவா, என்னை 4 திசைகளிலும் ஆபத்துகள் சூழ்ந்துருச்சு, இதுக்கு மேலே நான் தப்பிப்பனா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு நீ கொடுத்த கடமை என்னுடைய குட்டியை நல்ல முறையில் ஈன்றெடுக்க வேண்டியது. அதனால் நான் என்னுடைய முழு கவனத்தையும் என் குட்டியை ஈன்றெடுக்கிறதுல நான் செலுத்துகிறேன். மற்ற எல்லா பிரச்சனைகளையும், என்னை சூழ்ந்திருக்கிற ஆபத்துகளையும் உன் திருப்பாதங்களில் நான் சரணாகதி அடைய வச்சிட்றேன். இனிமேல் நீ தான் எனக்கு எதுவுமே செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த மான் முழுமையாக இறைவனை நம்பி இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு தன்னுடைய கடமையை ஆற்றுறதுக்கு அது தயாராகுது. அந்த குட்டியை ஈன்றெடுக்கிறதுல மட்டும் தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்துது. அந்த நொடி ஒரு பெரும் மழை வானத்தில் தோன்றுது. அப்போ ஒரு பெரும் மின்னல் தோன்றுது. அந்த மின்னல் நேராக அந்த வேடனோட கண்ணில் படுது. வேடனோட கண்ணில் மின்னல் பட்ட உடனேயும் அதை தாங்க முடியாத வேடன் தொடுத்திருந்த அம்பை மாற்றி எய்திடுறான். அந்த அம்பு நேராக பாஞ்சு வந்த புலி மேலே போய் அதோட கழுத்துலேயே குத்தி புலி அதே இடத்துல இறந்துருது. வேடன் கண்களில் மின்னல் பாஞ்சு அதே இடத்துல விழுந்துடுறான். அதே நேரத்தில் பெருமழை பேஞ்சு அந்த காட்டுத்தீ அணைஞ்சிருது. காட்டாற்று வெள்ளம் போயிட்டு இருந்த அந்த ஆற்றில் இப்போ சீரான தண்ணி பாய்ஞ்சிட்ருக்குது. இந்த மான் அழகான குட்டியை ஈன்றெடுக்குது. அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை எப்படி ஒரு அதிசயத்தக்கது அப்படிங்கிறத இந்த கதையின் வாயிலாக நம்ம புரிஞ்சிக்கலாம். ஒரு நொடி பொழுது போதும் இறைவன் நம்முடைய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து நம்மை சுகமான வாழ்க்கையில் மாற்றியிருக்க, இந்த ஒரு நொடி பொழுதில் நம் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை துன்பங்களையும் போக்கும் அபார சக்தி பெற்றவன் இறைவன். அந்த மாயாஜாலத்தை எந்த நொடியும் நம் வாழ்க்கையில் இறைவன் செய்வார். அதனால் நம்ம வாழ்க்கை இதுதான் முடிவு, இதுதான் கடைசி நொடி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்தால் கூட இறைவன் மேலே வைக்கிற நம்பிக்கையும் நம்ம கடமை ஆற்றுவதில் இருக்கக்கூடிய பொறுப்பையும் எந்த சூழ்நிலையிலையும் விட்டுறாமல் நம்ம கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையை எந்த நொடி பொழுதும் மாற்றி அமைச்சு நம்மளை மிகப்பெரிய ஒரு சிறப்பான வாழ்க்கையை கொடுக்க வல்ல பெரும் சக்தி இறைசக்தி. அதை நாம் முழுமையாக நம்புவோம், முழுமையாக சரணாகதி அடைவோம். சந்தேகமில்லாமல் இறைவனை நம்பினால் நமக்கு நிச்சயம் வாழ்க்கை மேம்படும். சர்க்குருவே சரணம்.